अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि नमो रामानुजार्याय वेदान्तार्थप्रदायिने आत्रेयपद्मनाभार्य सुताय गुणशालिने रामानुजदयापात्रज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे வேதாந்ததேசிகம். ஆச்சாரியர்கள் நமக்கு அனுகிரகிக்கக்கூடிய வேதாந்தார்த்த பிரதாவாக இருந்து அனுகிரகிக்கக்கூடிய விஷயம் எல்லாருக்கும் சர்வசாதாரணமாக பஞ்சசம்ஸ்கார அனுகிரகமும் மோக்ஷோபாயமான சரணாகதி அனுஷ்டானத்தையும் நமக்கு அனுகிரகிக்கிறார். இப்போது இந்த சரணாகதியை பற்றி தான், சரணாகதின்றது என்னது அப்படின்னா ஆத்மசமர்ப்பணம், பரசமர்ப்பணம், நியாசம், பரநியாசம் இப்படின்னு சொல்லக்கூடிய பல பேர் கொண்ட இதாக இருக்கக்கூடியதே தியாகாத்மநிக்ஷேபனநியாசாத்யேஷு ததைவ தந்திர நிபுணைஹ பர்யாயதா ஸ்மரியதே அப்படின்னு சாய்க்கிறார். எப்படி சில இடத்துல பல பதங்கள் பர்யாய பதங்கள் சொல்லும். பக்தோ ரங்கபதே யதா கலு பசுச்சாகாதிவத் வேதனத்யான உபாசன தர்சனாதி வச்சசாம் இச்சந்தியபின்னார்த்ததாம் வியக்தைக்யா சரணாகதி பிரபதன தியாக ஆத்மநிக்ஷேபண ந்யாசாத்யேஷு ததைவ தந்திர நிபுணைஹ பர்யாயதா ஸ்மரியதே. எப்படி சாகம், பசு அப்படின்ற சப்தங்கள்லாம் யாகத்தில் ஒன்னையே குறிக்கிறதோ, அந்த ஆட்டை குறிக்கிறதோ வெள்ளாட்டை குறிக்கிறதோ, சாகம் பசு அப்படின்றதெல்லாம் யதா கலு பசு சாகாதி வத்து அதை போல பக்தி யோகத்துக்கு வேதன தியான உபாசன தர்சனாதி வச்சசாம் இச்சந்தியபின்னார்த்ததாம். இந்த வேதனம், தியானம், தர்சனம் அப்படின்ற பதங்கள்லாம் ஒரே அர்த்தத்தை தான் குறிக்கிறது பக்தி யோகத்தை. அதுபோல ததைவா தந்திர நிபுணைஹி, பாஞ்சராத்திர சாஸ்திரத்தில் நிபுணாளாக இருக்காளே அவள்லாம் என்ன பண்ணுறன்னா சரணாகதி பிரபதன தியாக ஆத்மநிக்ஷேபன ந்யாசாத்யேஷு, சரணாகதி, தியாகம், ஆத்மநிக்ஷேபம், நியாசம் இப்படின்னு சொல்கிற பதங்கள்லாம் ததைவ தந்திர நிபுணைஹி பர்யாயதா ஸ்மரியதே. பாஞ்சராத்திரத்தில் நிபுணாளாக இருக்கக்கூடிய மகான்கள் இந்த பதங்கள்லாம் பர்யாயம் அப்படின்னு சொல்கிறார். சரி, இது இது பெரிய, எல்லாமே பெரிய விஷயம். இதை சுருக்கமாக இதோட ஒரு மாதிரி நம்ம அளவுக்கு முடிச்சுக்கிறதுக்காக இப்படி பர்யாயமாக சொல்லப்பட்டது சரணாகதி, தியாகம், ஆத்ம நிக்ஷேபம், நியாசம் அப்படின்றதெல்லாம் சொன்னேரே, அதுக்கு தான் இந்த பிரபத்தி என்ன, சொப்ரவர்த்தி, நிவர்த்தி, பிரபத்தி இப்படின்லாம் ஏகமாக விவாதங்கள் இருக்குதோ இல்லை. இது என்ன, பாஷ்யக்காரர் திருவுள்ளம் என்ன அப்படின்றத பாஷ்யக்காரருடைய 9 கிரந்தத்துலேயும் உள்ள புகுந்து ஆடி ஈடி வர வேண்டாம். ரொம்ப சுலபமாக பாஷ்யக்காரர் தன்னுடைய வியோக தசையில் தான் பரமபதத்துக்கு எழுற சமயத்தில் அங்கே இருந்த சிஷ்யர்கள்லாம் இல்லை, சில பேர் மலின மனசாக இருக்கிறவாள்லாம், ஐயோ பாஷ்யக்காரர் போனாவிட்டு நமக்கு என்ன இங்கே காரியம், நாம் ஆத்ம தியாகம் பண்ண வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி நினச்சின்ற வாளுக்கு உபதேசம் பண்ணுறார். அந்த உபதேசம் நமக்கும் தான். கண்ணன் அர்ஜுனனை எப்படி வியாஜீகரித்து உபதேசம் பண்ணானோ எல்லாருக்கும், அதே போல் அதில் பாஷ்யக்காரர் என்ன சொல்கிறார், நீங்கள்லாம் இந்த மாதிரி எதுவும்
என்னுடைய வியோகத்தில் தேகத்தியாகம் பண்ணினார் உண்டாகில் ஆளவந்தார் ஸ்ரீபாதமே என்னோடு அவர்களுக்கு சம்பந்தமில்லை அப்படின்னு சாதிச்சுட்டார். யாருன்னா நீங்கள் என்னுடைய வியோகத்தில் தேகத்தியாகம் பண்ணங்கன்னா, அதாவது ஆத்மஹத்தி பண்ணிட்டங்கன்னா ஆணையிட்டு சொல்கிறார். ஆளவந்தார் ஸ்ரீபாதத்தில் ஆணையாக சொல்லி எனக்கும் அவளுக்கும் சம்பந்தம் இல்லை, இப்படி அசாஸ்திரியமாக நடக்கிறவாளுக்கோட எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். இது ரொம்ப நல்ல பதம். இப்போது இந்த பஞ்சசம்ஸ்காரம் சரணாகதி ஆரம்பித்ததே இந்த மாதிரி சொல்லணும்னுட்டு ஏத்தன் மத்தியில் வாழி திருநாமத்தினுடைய அனுசந்தானத்தின் மத்தியில் வேதாந்தார்த்த பிரதாவாக இருக்கக்கூடிய ஆச்சாரியால் என்ன சொல்கிறான்றது, வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி சொன்ன ஒரு போர்ஷன், ஒரு பகுதி அது ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தா அதில் தெரிஞ்சது பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிண்டா பாஷ்யக்காரருடைய சம்பந்தம் வந்துடுறது, பாஷ்யக்காரருடைய சம்பந்தம் வந்தால் மோட்சம், அதுதான் நமக்கு மோட்சம். ஏன் பாஷ்யக்காரர் சம்பந்தம் வந்துட்டாக்கா ரங்கநாதன் கொடுத்துட்றான் மோட்சத்தை அப்படின்னு அதில் சாரமாக சொல்லப்பட்டிருந்தது. அந்த அந்த பகுதியில் அது முன்ன பின்ன எவ்வளோ சாய்ச்சிருக்காரோ அவர் தெரியல நமக்கு. அதில் இப்போ என்ன எடுத்து என்னோடு அவர்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிருக்கார் பாஷ்யக்காரர். அதனால் சம்பந்தம் போயிடுத்துன்னா போயிடும், அதனால் பரநியாசம் பண்ணணும்னு இங்கே தேரலை அப்படின்னு சொல்லலாம். அங்கங்கே அந்தந்த பதத்துக்கு அர்த்தத்தை எப்படி வரும். பாஷ்யக்காரர் சம்பந்தம் இருக்கவாளுக்கு தானே ரங்கநாதன் மோட்சம் தரேன்னு சொன்னால், பாஷ்யக்காரர் சம்பந்தம் எப்படி நமக்கு வரும் 1000 வருஷம் கழிச்சு இருக்கவாளுக்கு அப்படின்னா 74 சிம்மாசனாதிகள் வரிசையில் வரவா அவள் பண்ணி வைப்பா நமக்கு பஞ்சசம்ஸ்காரம். அதனால் நமக்கு பாஷ்யக்காரர் சம்பந்தம் ஏற்பட்டு போகிறது, ரங்கநாதன் தந்துட போகிறான், அதான் விஷயம். இப்போது இந்த இடத்துலையும் பாஷ்யக்காரர் என்ன சொல்கிறீங்க, ஸ்பஷ்டமாக சொல்கிறீங்க, ஆளவந்தார் ஸ்ரீபாதமே என்னோடு அவர்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ சம்பந்தம் இல்லைன்னு சொன்னால் அவளுக்கு மோட்சம் இல்லைன்னு அர்த்தம். அப்போது அந்த சம்பந்தத்துக்கு அந்த சுவாமி ஒரு காரணம் சொல்லிருக்க, இந்த பஞ்சசம்ஸ்காரம் அவர் ஏற்படுத்தின 74 சிம்மாசனம் கீழே வர ஆச்சாரியால் இருக்காளே அவாகிட்ட பஞ்சசம்ஸ்காரம் அப்படின்னு சொன்னேன். அதனால் சரணாகதி வேண்டியதில்லை அப்படின்றது அதுக்கு தாத்பரியம், பிரதான தாத்பரியம் அதுதான். என்ன அது இப்போது ஸ்ரீபாஷ்யக்காரர் என்னோட சம்பந்தம் இல்லைன்னு சொன்னதுனால அது சரியாக போயிடுத்து அப்படின்னு எல்லாருக்கும் இப்போ தோணலாம். அப்படியே இருக்கட்டும், மேலே போவோம். அதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு இவாள்லாம் கேட்குறா. இந்த மாதிரி அலறிட்டா. பாஷ்யக்காரருடைய திருமேனி வியோகம் ஆயிடுத்துன்னா பாஷ்யக்காரரை சேவிக்க முடியாதே தவிர மற்றபடிக்கு பாஷ்யக்காரருடைய அனுகிரகத்தை வச்சுட்டு இவாள்லாம் ஏதோ பண்ணலாம். ஆனால் பாஷ்யக்காரர் சம்பந்தம் இல்லைன்னு அறுத்துட்டார்னா அதுக்கப்புறம் அந்த கோஷ்டிலேயே இவாளுக்கு இன்னும் காரியம் இல்லாத போடும். இவாளும் இருக்க போகிறதில்ல, தேகத்தியாகம் பண்ணுறவா தானே. சரி, அதனால் ரொம்ப இது பண்ணி நாங்கள் என்ன பண்ணணும் அப்போது அப்படின்னு சொன்னால் இது இந்த வாக்கியங்களை நாம் அவர் என்ன சாட்சி, ஒருவன் பிரபன்னனானால் அவனுடைய ஆத்ம யாத்திரை பகவததீனையாகையாலே அதில் அவனுக்கு அன்வயமில்லை, உண்டென்றிருந்தானாகில் ஆத்ம சமர்ப்பணம் பொய்யாமித்தனை. அது அந்த தேக யாத்திரை கர்மாதீனையாகையாலே அதுக்கு கரைய வேண்டா, கரைந்தானாகில் நாஸ்திகனாம் இத்தனை. ஆகையால் உபயாத்திரையும் கொண்டு இவனுக்கு காரியமில்லை. அதனால் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பிரபன்னனானும் அதுக்கு மேலே நிறைய சொல்லிட்டு போகிறார். அதில் தான் அந்த 5 கட்டளைகள்லாம் சொல்கிறார். என்ன கட்டளை? ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல், யோகியதை இல்லையா அருளிச்செயல், அதுக்கு யோகியத்தையாக அமுதுபடி திருமாலை திருவிளக்கு, அதுக்கு யோகியத்தை இல்லையால் துவயமர்த்தானுசந்தானம், அதுக்கு யோகியத்தையாக வைஷ்ணவன் என்னுடையவன் என்று அபிமானித்திருத்தல் அப்படின்னு சாய்க்கிறேன். சரி, இப்போது ஆத்ம யாத்திரை பிரபன்னன் ஆகிட்டான்னா ஆத்ம யாத்திரை பகவததீனம், ஆகையாலே அவனுக்கு அன்வயமில்லை, உண்டென்றிருந்தானாகில் ஆத்ம சமர்ப்பணம் பொய்யாமித்தனை அப்படின்னு மேலே சொல்ல போகிற கைங்கரியங்களை பண்ணணும். அதுக்கு முன்னே
இந்த ஆத்மா எப்படி போகும் எப்படி வரும் அதெல்லாம் சந்தேகம் வரத்தெல்லாம் அடி அறுத்துண்டு போகிறார். ஆத்ம யாத்திரை இவன் பிரபத்தி பண்ணிட்டதுனால பிரபன்னனானதுனால அது பகவான் இவன் சரணம் அடைஞ்சுட்டான். சரணம் வரஜான்னு சொன்னபடிக்கு அவன் என்ன பண்ணுறான், உடனே அகந்த்வா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி விடுவிக்க கடவேன்னு சொல்லிருக்கான். என்னைக்கு அது நாம் கேட்ட போது ஏத்த தேகாவசானத்தில். அதனால் பகவத் அதீனை அப்படின்னு சொல்லிருக்கு. பகவத் அதீனைன்னு சொல்லிருக்கிறதுனால அவன் சரம ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்கான், சரணம் விரஜா அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போது அவன் மரணமாகச்சே அகந்த்வா சர்வபாபேபியோ மோக்ஷிஷ்யாமி மரணமாகச்சேன்னு சொல்லலை, நான் எல்லாத்தையும் விடுவிக்க கடவேன்னு சொன்னான். இன்றைக்கி நான் விடுவிக்கிறேன்னு சொல்லலை, சரணாகதி பண்ணிட்டு இன்றைக்கே விடுவிக்கிறேன்னு சொல்ல, விடுவிக்க கடவேன்றான். அப்போது அது விடுவிக்க கடவேன்னா என்றைக்கு அவன் விடுவிப்பான் அப்படின்னு சாஸ்திர பரியாலோசனை பண்ண வேண்டியதாக இருக்குதுங்க. அப்படி பண்ணாக்கா பிரபத்தியாகப்பட்டது கோலின காலத்தில் பலன் தரும் அப்படின்னு அதுக்கு பெருமை. பிரபத்தியினுடைய பெருமை, சரணாகதியினுடைய பெருமை என்னன்னா கேட்ட காலத்தில் அது பலன் தரும். அதனால் இது சாகாங்ஷா பதம், எதிர்பார்க்கறது. விடுவிக்க கடவேன்னு சொன்னால் என்றைக்கு விடுவிப்பான், இன்னைக்கா நாளைக்கா நாளைக்கா அவன் மறந்து போடுவானா அப்படின்லாம் சந்தேகம் வருதோ இல்லை. அது விடுவிக்க கடவேன்னா என்னைக்குன்னா நீ கேட்ட போது அப்படின்னு. அதை தான் வராக நாயனார் என்ன பண்ணார், ததஸ்தம் ரயமானந்து காஷ்டபாஷாண சந்நிபம். ததஸ்தம் ரயமானம் என்னைக்கு மறிக்கிறானோ, அதனால தான் ஆழ்வாரும் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிறான்னார். அதனால தான் நம்ம எப்பவும் இந்த சரணாகதியில் ஏதத் தேகாவசானே மாம் தொத்பாதம் பிராபயா ஸ்வயம் அப்படின்னு பிரார்த்திக்கிறது. அதனால் ஒருத்தன் பிரபன்னனானால் அவனுடைய ஆத்ம யாத்திரை பகவத் அதீனை அப்படின்னு சொல்லிருக்கு. அந்த பகவானுடைய அதீனம் அவன் ஆஷியும் போகிறான். நீ இப்போ ஒரு இதுக்கு சொல்கிறேன், நீ டிக்கெட் வாங்கி ஆகி போச்சு, இனிமேட்டு அமெரிக்கா போகிறதுக்கு இந்தியாவிலேருந்து அந்த ஃப்ளைட்டில் ஏறி உட்கார வேண்டியது தான். அது இல்லை, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், அவன் ஆஷியும் போய் விட போகிறான். டிக்கெட் புக் பண்ணியாச்சு. அந்த மாதிரி ரிசர்வ் பண்ணுற மாதிரி இது. அது என்றைக்கு அது ஒர்க் அவுட் ஆகும், நான் இப்போ டிக்கெட் வாங்கிட்டேன் நாளைக்கே நான் இப்போ ஃப்ளைட்டில் ஏறுறேன்னா ஏற முடியுமா, முடியாது. அந்த டிக்கெட்டு என்றைக்கு நீ வாங்கியிருக்கியோ அன்றைக்கி தான் அதில் போய் ஏற முடியும். அப்போது அந்த மாதிரி மரணமானது என்றைக்கோ அன்னைக்கு ததஸ்தம் மிரயமானந்து அப்படின்னு சொன்னான். இப்போ பாருங்கள், பிரபன்னனானால் அவனுடைய ஆத்ம யாத்திரை பகவத் அதீனை அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ அதிலேருந்து என்ன அந்த பகவத் அதீனைன்னு சொல்கிறதுக்கு நாம் ஒரு காலம் அதான் இப்போது சரி, அவன் தான் ததஸ்தம் மிரயமானந்துன்னு சொன்னானே வராக நாயனார், அப்போ சரியாக போச்சு, நாம் என்றைக்கு மரணமோ அன்னைக்கு அப்படின்றது தானே. இது என்ன பெரிய இது அப்படின்னு இல்லை, கேட்ட போதுன்னு இருக்குது. அவர் சொன்னது என்னன்னா, இவன் அந்த காலத்தில் என்ன நினைக்கிறாட போனால் கூட, கட்டையாகவும் கல்லாகவும் போனால் கூட மறிக்கிற காலத்தில் கண்டாவரோதன விதோ ஸ்மரணம் குதஸ்தே, கபவாத பித்தமெல்லாம் அடையிட்டே நான் உன்னை எங்கேயா கடைசி காலத்தில் நினைக்க போகிறேன் அப்படின்லாம் சொல்கிறாளே. அந்த ரீதியில் எய்ப்பெண்ணை நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். எனக்கு வியாதி வந்துடுத்துன்னா நான் உன்னை நினைக்கவே மாட்டேன்டாப்பா, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு மேலே போகிறேன். அதனால் இப்போ என்ன ஆயிடுத்துன்னு சொன்னால், பகவத் அதீனைன்னு சொன்னதுனால நம்முடைய என்ன கோரிக்கையோ, பக்தி யோகத்துக்கு பிரபாவம் சஞ்சித பாபத்தை அடியறுத்துட்டு பிராரப்த பாபத்தை அப்படியே நிறுத்திட்டோம். அதை எத்தனை ஜன்மமோ அத்தனை ஜன்மங்கள் கழித்து தான் மோட்சம் வரும். ஆனால் பிரபத்திக்கு என்ன ஆயிடுதுன்னா, என்ன பிராரப்தத்தையும் அடியறிக்கக்கூடியதான அதுக்கு ஒரு பிரபத்தி, அதான் அதுக்கு ஒரு பெருமை. அதாவது நாம் எவ்வளோ கேட்குறோமோ அது வரையில் அந்த பிராரப்தத்தை வச்சுட்டு மீதியை பிராரப்தத்தையும் அடியறுத்துரும். அதனால் இந்த இடத்துல மரணம்னு சொல்லக்கூடாது. அந்த பிராரப்தத்தை அடியறுக்கிறதுனா நாம் என்றைக்கோ அன்றைக்கி மரணம் நிச்சயமாக நமக்கு உண்டு. இன்னி வரையில் நான் வாழறேன்,
இன்னி வரையில் எனக்கு ஆசையாக இருக்கோ ஒரு இது சொல்லுவா, உதாரணம் சொல்லுவா. ஒரு சுவாமி திருவேங்கடமுடையான் திருவடி வாரத்தில் திருமலையில் சரணாகதி பண்ணிட்டார். அவர் ஆர்த்த பிரபத்தி பண்ணணுன்ற அவருக்கு எண்ணம், சம்சாரம் போரும் இனிமேட்டு வாண்டான்னு சொல்லிட்டு. ஆனால் திருமலையில் ஆர்த்த பிரபத்தி பண்ணால் சன்னதி உள்ள நின்றுண்டு அங்கேயே போயிடுவார். அது அனர்த்தத்தை விளைவிக்குமோ இல்லை. அதனால் அந்த சுவாமி என்ன பண்ணாரான்னா, திருமலையிலேருந்து ஊர் வந்து சேர்றதுக்கு ஒரு வாரம் 10 நாள் ஏதோ ஆகும் அப்படின்னு சொன்னால், அந்த சுவாமி அந்த 10 நாள் கழித்து எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கார், பிரார்த்திச்சிருக்கார். ஆனால் வர வழியில் ஏதோ கொஞ்சம் நாழி ஆயிடுத்து. கூரமோ எங்கேயோ அந்த இப்போ அந்த இடமெல்லாம் தெரியல. அதான் காஞ்சிபுரத்துக்கு வர வழி ரொம்ப சமீபம், இன்னும் ஒரு நாள் இருந்தால் ஆற்றுக்கு போயிடலாம். ஆனால் அவர் கேட்ட நாள் வந்து அந்த வர வழியில் தள்ளி போயிட்டதுனால அந்த பாதி வழியில் அந்த கூரம் அந்த மாதிரி இடத்துல கேட்டுக்குச்சே அவர் பரமவிச்சுட்டார் அப்படின்னு சொல்கிறார். சரி, அந்த உதாரணம் எதுக்காக சொல்லப்பட்டதுன்னா, கேட்ட போது பலன் தருது. சரி, எல்லா பாபத்திலேருந்தும் விடுவிக்க கடவுள்னு சொன்னால் பாபம் போச்சுன்னா சரீரம் நிச்சயமாக இல்லை, அதனால் சரீரம் போயிடுச்சு, அவ்வளோதான். மோட்சத்துக்கு ஆத்மா போயிடுச்சு. இப்போ இந்த பதத்தில் என்ன தெரியுதுன்னா, பகவதீனை பிரபன்னனா ஆத்ம யாத்திரை பகவதீனைனா நாம் காலங்கோலி சரணாகதி பண்ணணும் அப்படின்னு தெரியறதுனால பஞ்சசம்ஸ்காரம் பண்ணின்றதுனால மோட்சம் வராது. சரணாகதி அனுஷ்டிக்காமல் பஞ்சசம்ஸ்காரத்தினால மோட்சம் வராது அப்படின்றத நன்னா தெரிஞ்சுக்கணும். பாஷ்யக்கார சம்பந்தம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அஸ்மத் தேசிகம் அஸ்மதீய பரமாச்சாரியான் அசேஷான் குருன் ஸ்ரீமல் லக்ஷ்மண யோகி புங்கவா அப்படின்னு சொல்லி தான் இந்திரா சகச்சரன் நாராயணன் சம்சயன்னு அங்கே தனியனை சொல்லி அதை பண்ணி வைக்கிறான். அதனால் பாஷ்யக்கார சம்பந்தம் இதுக்கு முன்னையும் இருக்குது, ராமானுஜ தாசோஸ்மின்றதுனால இல்லைன்னு சொல்லலை, தாசிய நாமத்தினால. ஆனால் அந்த சம்பந்தம் மாத்திரம் போராது. ஆத்ம இங்கே பாஷ்யக்காரருடைய திருவுள்ளம் பிரபன்னனானால், அந்த பிரபன்னா என்னுடைய சம்பந்தமானால் அப்படின்னு இவா சொல்கிற மாதிரி வச்சுருந்தா மேல் பதம் ஒட்டாது. பகவதீனை அப்படின்றது. பகவதீனைன்றது என்ன? அவன் சங்கல்பிக்கிறான். நாமும் சரணாகதி பண்ணுறோம், உடனே மோட்ச விஷயமே அவன் சங்கல்பிக்கிறான். அவன் என்னைக்கு சங்கல்பிக்கிறான்? நாம் என்னைக்கு கேட்குறோமோ அன்னைக்கு மோட்ச இஷ்யாமி அப்படின்னு சொல்கிறான். விடுவிக்க கடவேன், இந்த நாளில் உனக்கு நீ கேட்டபடி உனக்கு விடுவிக்க கடவேன்னு அர்த்தம். அதனால் அது இந்த சரணாகதின்றது பண்ணணும் அப்படின்றது பாஷ்யக்காரருடைய திருவுள்ளத்திலேருந்து நன்னார். அது அப்புறம் அது மாத்திரமில்லை, அதில் அவனுக்கு அன்வயமில்லை. அதனால் இவன் வேற ஒரு காரியம் பண்ண வேண்டாம் மோட்சத்துக்காக. தேக யாத்திரையும் இந்த கர்மாவை ஒத்துன்ருக்கணும் நாமும் இந்த சரீர பதனம் வரையில் மரண பர்யந்தம். அதனால் அந்த கர்மா என்னவோ அதுபடி தான் போகிறது. அதனால் அதுக்காக நீ வந்து ஐயோ இப்படி ஆகிட போகிறது அப்படி ஆகிட போகிறதுன்னா அப்படி ஆகுன்னா அப்படி தான் ஆக போகிறது. அதனாலேயும் நீ வந்து அதுக்கு கரைய வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். அப்படி நீ அதுக்கு வருத்தப்பட்டேன்னா நாஸ்திகன்னு சொல்கிறேன். ஏன்னா கர்மாதீனமாக இந்த பிறவி வந்தது, அதே மாதிரி கர்மாதீனமாக இந்த வாழ்க்கை நடக்க போகிறது. அதை நீ வந்து இந்த தேகம் வந்து பத்தனை பர்யந்தம் கேட்டிருக்கிறதுனால அது அப்படியே அது வழியாக போகிறது. அதுக்காக நீ ஐயோ இப்படி அப்படின்னு இது பண்ணியானா வருத்தப்பட்டேன்னா நாஸ்திகன் ஆகிடுற, ஆஸ்திகனே இல்லை அப்படின்ற. இப்போ இந்த இடத்துல என்னான்னு சொன்னால், அதில் அவனுக்கு அன்வயம் இல்லை. அதாவது ஆத்ம யாத்திரையை கொண்டு இவன் வேற ஒரு காரியம் பண்ண வேண்டாம். ஏன்னா இவன் பிரபன்னன் ஆகிட்டான். அந்த பிரபன்னனான்றதுக்கு தான் பிரபத்தி பண்ணவன் பிரபன்னன். பிரபத்தின்னா சொப்ரவர்த்தி நிவர்த்தி வாய்மூண்டே இருக்கிறது அப்படின்லாம் அர்த்தம் இருக்குது. ஆனால் அந்த பிரபன்னனானால்ன்ற பதத்தை இது பகவதீனையாகையாலேன்றதுனால்தான் அந்த பிரபத்தி ஸ்வரூபம் பரநியாசம் பண்ணியாகணும் அப்படின்றது பாஷ்யகாரத்தில் உள்ளன்னு தெரியுது. அதுக்கப்புறம் அதில் அவனுக்கு அன்வயமில்லை. உண்டென்றிருந்தானாகில் ஆத்மசமர்ப்பணம் பொய்யாமித்தனை. என்னுடைய சம்பந்தம் அவன் பொய்யாயிடுத்துன்னு சொல்லலை. அங்கே சொன்னாரே என்னுடைய எல்லாம்
என்னுடைய சம்பந்தம் அவளுக்கு கிடையாது இனிமேட்டு என்ன அப்படின்னு என்னோடு அவர்களுக்கு சம்பந்தம் இல்லை. நான் மாதிரி சொல்லலை. இந்த இடத்துல பரநியாசம் பண்ணிண்டவன் பிரபன்னன் ஆயிட்டவன் இந்த ஆத்ம யாத்திரைக்காக நாம் இத்தை பண்ணணும் அத்தை பண்ணணும் அப்படின்னு எதனா எண்ணம் இருந்ததுன்னா அவன் ஆத்ம சமர்ப்பணம் பொய்யாமித்தனை. அவன் பண்ணின ஆத்ம சமர்ப்பணம் இருக்குதே பெருமாள் இடத்துல பரசமர்ப்பணம், அதுக்கு தான் சொன்னேன். என்ன சரணாகதி தியாகாத்ம நிக்ஷே தியான உபாசந்திய பின்னா வியக்தியைக்கா சரணாகதி பிரபதன தியாக ஆத்ம நிக்ஷேப ஞாசாதி அப்படின்லாம் சொன்னேரே, அதெல்லாம் பர்யாய பதம்னு ஆன மாதிரி இந்த ஆத்ம சமர்ப்பணம், அந்த ஆத்ம சமர்ப்பணம் பொய்யா போயிடும். இவன் சரணாகதி பண்ணியிருக்கான், ஆனால் அந்த சரணாகதியை நம்பாமல், சரணாகதிக்கு ஒரு பெருமை என்னன்னா பிரம்மாஸ்திர துல்லியம், அதை பிரயோகிச்சுட்டா வேற ஒரு காரியம் பண்ணக்கூடாது. அதனால்தான் பகவதீனையால் அதில் அவனுக்கு அன்வயம் இல்லைன்னு சார்க்கார். இன்னொரு காரியம் வேற ஒன்றும் பண்ணக்கூடாது. பிரம்மாஸ்திரத்தில் கட்டிட்டு சணலையும் போட்டு கட்டினாக்கா பிரம்மாஸ்திரத்துக்கு காரியம் இல்லாத அது கழண்டுடும், சணலை சுலபமாக அர்த்தன்னு போயிட்டான். அந்த மாதிரி இல்லாமல் இது பிரம்மாஸ்திரத்தை போல வசத்தியானது, அதை பிரயோகிச்சுட்டா வேற ஒன்றும் பண்ணக்கூடாது. அதனால் இவன் வேற ஒன்று நாம் பண்ணணும் மோட்சார்த்தம் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணான்னா ஆத்மசமர்ப்பணம் பொய்யாமித்தனை, அந்த ஆத்மசமர்ப்பணம் பண்ணதாகாது, அதுக்கு பவர் இல்லை, அது பொய்த்து போயிடும் அப்படின்னு சாய்க்கிறேன். என்னுடைய சம்பந்தம் போச்சுன்னு சொல்லலை, தேகத்தியாகம் பண்ணினா என்னுடைய சம்பந்தம் போயிடுத்துன்னார். ஆனால் என்ன பண்ணணும்னுச்சு, நீ இந்த காரியமெல்லாம் பண்ணக்கூடாது, ஆத்மாவுக்காகவும் ஒரு காரியம் பண்ண வேண்டாம், தேகத்துக்காகவும் ஒரு காரியம் பண்ண வேண்டாம். அப்போ நீ என்ன பண்ணணும், கிருஷ்ணாராமான்னு இந்த காரியத்தெல்லாம் பண்ணின்று நல்ல போதா போக்கின்று 5 காரியத்தை மேலே சொல்கிறேன் இருக்கட்டும், அதுக்கெல்லாம் நாம் இப்போ வியாக்கியானத்துக்கு போக வேண்டாம். உண்டென்றிருந்தானாகில் ஆத்மசமர்ப்பணம் பொய்யாமித்தனை. அப்போ நீ பண்ணின ஆத்மசமர்ப்பணம் பொய்யா போயிடுத்து. எப்படி ராட்சசிகள்லாம் பிரம்மாஸ்திரத்தை இது பண்ண உடனே அதுக்கப்புறமும் சணலை போட்டு கட்டினத்தினால் அந்த பிரம்மாஸ்திரம் பொய்த்து போயிடுத்தோ, அதே மாதிரி உன்னுடைய ஆத்மசமர்ப்பணம் பொய்யா போயிடும் அப்படின்னு பாஷ்யக்காரர் சொல்லியிருக்கார். அதனால் ஆத்மசமர்ப்பணம் நாம் கட்டாயம் பண்ணணும். இதை தெரிஞ்ச எல்லாரும் அல்ல நிர்விவாதமாக எல்லாரும் தான் பண்ணிட்டு இருந்திருக்கா. ஸ்ரீபாஷ்யக்காரருடைய தான் திருவடி சம்பந்தம் பெற்றவா எல்லாரும். அதனால தான் தென்னாச்சாரிய சம்பிரதாயத்திலையும் பாதிக்கு மேலே இருக்கக்கூடிய திருமாளிகையில், முக்காவாசி திருமாளிகையில் இப்போது அது ஆத்மசமர்ப்பணம் தனியை சொல்லலைன்னா கூட அந்த காரியத்தை விடாத பண்ணிட்டுருக்கா, அனுஷ்டிச்சுட்டுருக்கா. சில திருமாளிகையில் இல்லை, அது எதனால் பாதியில் நின்று போச்சோ இல்லை எதனால் நின்று போச்சோ நமக்கு தெரியாது. சில திருமாளிகையில் இல்லைன்றது தெரியுது, பல திருமாளிகையில் நடக்கிறது. அதனால் நான் தென்னாச்சாரிய சம்பிரதாயத்திலையும் இதெல்லாம் இருக்குது, உண்டு. அது எப்படியோ மதபேதம் கலாபேதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வருது, அது எப்படி அங்கே நின்று போச்சோ தெரியாது. இப்போது இந்த பிரகிருதத்தில் இந்த விஷயத்தை தேசிகனுடைய அடியார்களுக்கு சொல்லும்படியாக ஒரு பாக்கியத்தை கொடுத்தது முதல்ல வேலுக்குடி கிருஷ்ணமாச்சார சுவாமியினுடைய உபன்யாசம்தான். உபன்யாசத்தினுடைய ஒரு துண்டு, அதில் அவர் மேலே முன்ன பின்ன என்ன சொல்லிருக்காருன்னு தெரியல, அந்த துண்டில் மாத்திரம் அப்படி இருந்ததுனால அது இப்போ இந்த காலத்தில் எல்லாம் முழுக்க யார் கேட்குறா, இந்த துண்டு தானே கேட்பா இந்த மாதிரி நிறைய. அதனால் சரி அதுக்கு நாம் விவரம் சொல்லுவோம் அப்படின்னு ஆரம்பித்தேன். அதனால் அந்த சுவாமி அவர் தான் இந்த மாதிரி ஒரு கைங்கரியத்தை எனக்கு கொடுத்தது. அவருடைய அந்த இதுதான் உபன்யாசத்தினுடைய அந்த துண்டு பிரச்சாரமாக இந்த வைரல் ஆறுதுன்னு சொல்கிறாள், அந்த மாதிரி வந்ததில் தான் எனக்கு ஒருத்தர் அனுப்பிச்சத்தில் அது தெரிஞ்சுட்டேன், அது இது பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த எம்ஏவி சுவாமி, எம்ஏ வெங்கடகிருஷ்ணமாச்சார சுவாமி, அவர் இந்த ஐஷிங்கரோட இது இப்போ ஏதோ வார்த்தை சொன்னதுனால தான் ஐஷிங்கர் இந்த கார்பங்காடு சுவாமியினுடைய சரித்திரத்தை ஸ்மரித்து சொல்லும்படியாக அவருக்கு நேர்ந்தது. அது அவளுக்குள்ளே ஐஷிங்கருக்கும் அந்த சுவாமிக்கும் சம்பாஷணம் நடந்தது.
அதுக்கப்புறம் ஐஷிங்கர் வந்து இத்தனி இந்த விஷயத்தை எழுதணும் அப்படின்னு நியமித்தார். ஆனால் அதுக்கப்புறம் ஐஷிங்கர் மறுபடியும் சொன்ன உடனே பண்ண வேண்டியது தான் சிஷ்யனுடைய கடமை. ஆனால் மறுபடியும் சொன்னால் பார்க்கலாம் அப்படின்னு ஏதோ இருந்துட்டேன். அது இல்லை. இப்போது இந்த வேலுக்குடி சுவாமியினுடைய உபன்யாச துண்டுனால கேட்டதுனால இப்போது அது வந்து எல்லா திருமாளிகையும் நடந்துட்டுருக்கிறதுன்றது மாத்திரமில்லை, யாருக்கு நடக்கலையோ அவள் நமக்கு இது விட்டு போச்சின்னு தனியே இதை பண்ணிக்கணும் அப்படின்றத அந்த கார்பங்காடு வெங்கடாச்சார சுவாமியினுடைய அனுஷ்டானம் தெரியுது. பஞ்சசம்ஸ்காரத்தோடு நமக்கு நின்று போயிடுது நம்ம திருமாளிகையில். அதனால் நாம் இந்த பரநியாசத்தை பண்ணிக்கணும் அப்படின்னு அவர் திருவுள்ள பத்திருக்கார். அதுக்கப்புறம் எனக்கு சகாவா ஸ்நேகிதராக இருக்கக்கூடிய அந்த முசரவாக்கம் அந்த சுவாமி அவர் என்ன பண்ணார், ஏதோ இது பண்ணச்சு, என்னடா அது ஒரு அப்பன் திருமாளிகையினுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிண்டு கடைசியில் நீ ஆச்சாரிய புருஷன்னு சொல்லிவிட்டு இந்த மோட்ச உபாயம் அவளுக்கு இல்லாத கொடுத்த உன்னை கைப்பற்றினத்தினால அப்படின்னு அடியன் சொன்னதும் பேரில் அவருக்கு ஏதோ பெருமாள் வந்து அதை பராமர்சனம் பண்ணுறதுக்காக அவள் மாமனார்கிட்டே போய் இந்த மாதிரி சொல்கிறாளே இது என்ன சமாச்சாரம் அப்படின்னா, முதல்ல அவரும் வந்து மாப்பிள்ளைகிட்டலாம் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியுமா அப்படின்றத யோஜனை பண்ணி ஒரு 4-5 தடவை எப்படி வந்து ஸ்ரீபாஷ்யக்காரர் பல தடவை இது எடுத்து சரம ஸ்லோகார்த்தத்தை கேட்டாரோ அந்த மாதிரி அவர்கிட்ட ஒரு 4-5 தடவை நடந்து திருப்பி போய் கேட்டதுனால சரி மாப்பிள்ளை உள்ளபடி தான் கேட்குறார், அதனால் நாம் இது விஷயத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஆமாம் ஒரு விஷயம் குறைஞ்சி தான் போயிடுத்து, அப்படி பண்ணலை, அதனால் நான் அதை பண்ணி வைக்கிறேன். அதனால் என்னன்னா அது எதுக்காக இதை சொல்கிறேன்னா, கார்பங்காடு சுவாமியும் இந்த பஞ்சசம்ஸ்காரத்துக்கு வத்திரிக்தமான ஒரு சம்ஸ்காரம் இருக்குது, அது சேர்ந்து அனுஷ்டிக்கிறார் நம்ம சம்பிரதாயத்தில். ஆனால் அது நம்முடைய ஆச்சாரிய சந்நிதியில் நடக்காதனால நாம் அதை பண்ணணும். அவர் என்ன ஆச்சாரிய திருமாளிகன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அவருக்கு தோணி, அதான் ஐஷிங்கிறது தான் சாட்சியார் இந்த வெங்கடகிருஷ்ண சுவாமி கேட்டதுக்கு அவருக்கு சாஸ்திர பராமர்சனம் பண்ணி கடைசி காலத்தை தோணியிருக்கோம், ஐயோ நாம் சரணாகதி பண்ணிக்கலையேன்னு தோணியிருக்கோம், அதனால் பண்ணிட்டு இருப்பார் அப்படின்னு சாட்சியத்தினுடைய தாத்பரியம். அதனால் அந்த சுவாமி அதை என்ன பண்ணுறது, இப்போ யார்கிட்ட பண்ணுறது, அதனால் வயோவிருத்தராகவும் ஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய முக்கூர் ஐஷிங்கர்கிட்ட பண்ணிப்போம். அந்த திருமாளிகெல்லாம் போய் பண்ண முடியாது, ஏன்னா அந்த திருமாளியில் வழக்கம் இல்லைன்னா எப்படி பண்ணுவாவ. அதனால் நுசுமன் தான் வந்து இந்த கலிகாலத்தில் லோகம் மொத்தம் அதாவது நுசுமனுடைய ஆராதகராக நியமித்த அதை ஆதிவனோட சுவாமி கீழே 74 சிம்மாசனாதிபதிகளும் எனக்கேனாப்பி சம்பந்தம் கொண்டிருக்கா, காலக்ஷேமம்லாம் பண்ணியிருக்கா. இல்லை 74 சிம்மாசனாதிபதிகள் வழி வந்தவாள்லாம் வழி தோன்றல்கள்லாம். அதனால் சரி அங்கே பண்ணிப்போன்னு அவருக்கு தோணி இருக்குது. அப்பன் சுவாமிக்கும் இந்த மாதிரி ஒரு இது இருக்கிறதுனால இது யாச்சிக்கிறதுனால நீ பண்ணணும்னு சொல்லிவிட்டு நாமும் அந்த 2 ஜீவனை விட்டுடக்கூடாது அப்படின்னு சொல்லி இது பஞ்சசம்ஸ்காரம் ஆயிடுத்து, இது தனி சம்ஸ்காரம், அதனால் இதை நாம் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணியிருக்கார். அதனால் இங்கே பாஷ்யக்காரருடைய திருவுள்ளமும் உண்டென்றிருந்தானாகில் ஆத்மசமர்ப்பணம் பொய்யாமித்தனை அப்படின்னு சாச்சிருக்க. இதுக்கு மேலே நாம் இதை வளர்த்தின்றே போக வேண்டாம். இன்னும் மேலே சொல்ல நமக்கு சந்தேகங்கள் தான் வரும், இப்படியாச்சே அப்படியாச்சே அதுவாச்சே இதுவாச்சேன்னு. அதனால் தேசிகனுடைய சீசூக்தி அதான் தேசிகன சம்பிரதாயத்தில் இருக்கவா கொஞ்சம் கூட நிசந்தேகமாக மற்றவாளும் பண்ணிக்கலாம், அதை அடியேன் வந்து தடுக்கலை, இல்லை உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லலை. அது அவளுடைய இஷ்டம், அவளுக்கு பெருமாள் எப்படி அவளை வரிக்கிறானோ அதுபடி அவள் பண்ணிக்கிட்டோம். ஆனால் ஏற்கனவே பெருமாள் நம்ம வரிச்சிருக்கான் தேசிய சம்பிரதாயத்தில் பிறக்கும்படியாக. அப்படி வரிச்சிருக்குச்சே, அப்படி தேசிய சம்பிரதாயத்தில் பிறந்தவாள்லாம் எதையோ ஒன்று அங்கே ஒன்று இங்கே ஒன்று எதனா கேட்டுட்டு அதில் மயங்கி போய் நாம் வந்து பண்ண வேண்டாம். எப்படி என்ன ஆச்சரியமாக அவர் எவ்வளவோ சொல்லியிருப்பார், அதெல்லாம் விட்டுட்ருப்பா. இந்த ஒரு துண்டை மாத்திரம் கேட்டுட்டு நமக்கு தான் சமாஷ்மி ஆகி போச்சு போகிறோம் அப்படின்னு வாளாக இருக்கக்கூடாது. ஏன்னா வடகலையில் இருக்கிறவா மொத்த பேரும் தேசிய சம்பிரதாயம் மொத்த பேரும் பஞ்சசம்ஸ்காரத்தை பண்ணிவிட்டு ஆத்ம சமர்ப்பணம் உடனே பண்ண மாட்டா.
அதுக்கப்புறம் அதை தனியே தான் வந்து பிரார்த்திச்சாதான் அந்நிய தினத்துலேயோ இல்லை வேற ஒரு தினத்துலேயோ பண்ணுவா. காலக்ஷேமலாம் ஆனால் விட்டு 4 வருஷம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ 6 மாதம் கழிச்சோ. அதனால் இதை சமாஷணம் ஆயிடுத்து அப்படின்னு ஆற்றுல தூங்காத மறுபடியும் போய் அவ ஆச்சாரியன்கிட்ட பிரார்த்தித்து கட்டாயம் இதை பண்ணிக்கணும். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம. ஆதிவன்ஷடகோபாதீநிதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் சிதலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.